ஸ்ரீ சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா முருகா dum 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 சூடானது 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 யுத்தம் சூடானது 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 ரத்தம் போராடுது 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 சித்தம் தீராது 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 சன்னாத்தா சூடானது 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 யுத்தம் சூடானது 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 ரத்தம் போராடுது 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 சித்தம் தீராது 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 சன்னாத்தா கொத்துப்பறை கொட்டு ரத்தச்செரு வெட்டு கொட்டப்பகை வெட்டு துட்டச்செல் கட்டு செருவேட்டலை பேசிடுதே ஒரு கேட்டலை கோதிடுதே ஒரு காட்சியை வெட்டு அதையாப்பிடவா Shankaram Sivashankaram. Question from Chitra Vijay Kumar. Dear Baba, what is called as soul awakening and what are the measures one should follow to attain that stage? First of all, soul வேற body வேறன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் step 1. Otherwise we are mistaking the body and soul to be a combined entity. It is not. பாடிங்கிறது கண்டெய்னர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி வடிவான கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்மான்னு சொல்லக்கூடியது. அதனால் இது ரெண்டும் வேறு வேறுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ லிபரேஷன்ன்றது என்ன? இந்த உடம்புங்கிற ஜெயிலில் இருந்து ஆத்மாவை பிரிச்செடுக்கிற வைபவம், உடலை வேறாக உயிரை வேறாக பிரித்தெடுக்கிற வைபவம். நீங்கள் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும்
உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், குடும்பம் வீடு வாசல் எல்லாம் இருக்கும். இட்ஸ் லைக் ஜெயில். நீ ஜெயிலில் இருந்தாலையும் உனக்கு மணி அடிச்சா சாப்பாடு போடுவாங்க, வசதியெல்லாம் இருக்கும். ஆனால் நீ வெளியே வர முடியாது. அந்த மாதிரி இந்த ஆத்மா வெளியே வராத உள்ளுக்குள்ளேயே இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இதுதான் ஜெயிலுன்னு சொல்கிறது. அப்போ அதுலேருந்து வெளியே கொள்ளணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன்னு தான் ஆன்மீகம். உடலுக்குள்ளே அந்த ஜோதி இருக்கு, அதுக்காக இந்த உடம்புக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு அர்த்தம். நிறைய பேர் ஒரு புது சூட்கேஸ் வாங்குவாங்க, அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ளூ கலரில் காக்கி கலரில் போய் டெய்லர்கிட்ட அதுக்கு ஒரு கண்டெய்னர் தைச்சி எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது அந்த சூட்கேஸ் வாங்கினதே அது நல்லா இருக்கணும், பார்க்குறவங்கெல்லாம் நம்மளை அது மெச்சணுன்றதுக்காக. அதுக்கு மேலே ஒரு காக்கி ப்ளூ கலரை போட்டு எதுக்கு தைக்கணும்? அது மாதிரி we are always attaching importance to this body. We forget to understand that the whole body is respected because it's enshrining the soul inside, the light inside அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்கு வெறும் பித்தளை, அதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த விளக்குக்குள்ளே கொஞ்சம் நெய்யும் ஊற்றி எண்ணெயும் ஊற்றி திரி போட்டு எரி விடுற போது ஒரு ஜெகஜாலம். அந்த மாதிரி அந்த எரிகிற ஜோதிக்காக தான் இந்த விளக்குக்கு மரியாதை. அதனால் இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உடம்பை பற்றி கேர் பண்ண மாட்டீங்க. இப்போ நிறைய சாமியாருங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க தாடி கீடிலாம் வச்சுன்னுட்டு கேரே பண்ண மாட்டாங்க பாடியை, ஒரு கோமணம் கட்டின்னு சுற்றின்னு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜெயினிசத்தில் அவங்க கோமணம் கூட கட்டாமல் சுற்றிக்கின்னு இருப்பாங்க. ஆல் பிகாஸ் வாட்? நம்ம சுடுகாட்டில் போன போது இதெல்லாம் நமக்கு இருக்க போதா? இல்லை, எதுவும் இருக்க போகிறது இல்லை. அதனால் பண்ணுறேன். நாங்கள்லாம் டெய்லி நைட்டு காற்றுங்களை பார்க்கக்கூடியவங்க. நான் படுத்த இடத்துலையே எல்லாரையும் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். யாருக்கும் துணியே இருக்காது. நைட்டில் வருதுங்க இல்லை இந்த காற்றுங்கெல்லாம், அதுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸே இருக்காது, அப்படியே இருக்கும். எப்படி நேக்கட்டாக இருக்குமோ அப்படி தான் அதுங்கெல்லாம் இருக்கும். அதனால் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு இந்த மரியாதைலாம். அந்த ஜோதி தனியாக பிரிஞ்சு போன பின்னால் நத்திங், அப்படியே ஒரு ஸ்டார் நேக்கடாக சுற்றிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த பாடி கான்ஷியஸ்னஸ்ங்கிறதுலேருந்து செத்தாரை போல் திரி அப்படின்வாங்க. வாழ்கிற காலத்துலேயும் நம்ம செத்துப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கணும். செத்தாரை போல் திரின்னா செத்து போனவனுக்கு எதுவுமே கான்ஷியஸ் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி வாழ்கிற காலத்தில் நம்மளை மாற்றிக்கணும். யாராவது மாலை போட்டாலும் சந்தோஷப்படக்கூடாது, யாராவது நம்மளை பற்றி நெகட்டிவாக கமெண்ட் அடித்தாலோ கிரிட்டிசைஸ் பண்ணாலோ காரி துப்புனாலும் கூட நம்ம கேர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண விஷயங்களை தவம்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் மௌன விரதம்னுவாங்க. மௌன விரதம்னு என்ன? இவங்க ஒரு வரியில் சொல்ல வேண்டியதை 10 பக்கம் எழுதி காமிச்சின்னு உட்காந்துருப்பாங்க. அது இவன் கையெழுத்து வேறு நல்லா இருக்காதா, அவன்கிட்ட இப்படின்னு அவன் ஒன்றும் புரியாது, அவன் சும்மா தலையாட்டிடும் இல்லையா? அதனால் இந்த இந்த உடம்புங்கிறது ஒரு நான் என்டிட்டிங்கிறதே ஜனங்களுக்கு தெரியல. என்றைக்கு தெரியுதோ அன்றைக்கி அவங்க இந்த உடம்பை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. அதனால் பாலப்பாடம் இன் ஆன்மீகம் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் பாடி இஸ் ஜஸ்ட் எ பிரிசன். அந்த பிரிசனை உடைச்சிக்கிட்டு உள்ளே இருக்கிறது வெளியே வரணும். அதுக்காக தான் இவ்வளோ பிரயத்தனங்கள் இந்த உலகத்தில் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் வாட் எவர் யூ டூ, அது ஆல் ஃபார் த பாடி. நீ வீடு கட்டிக்கினாலையும் ஸ்கூட்டர் வாங்கினாலையும் கார் வாங்கினாலையும் உன் பேர் 4 பேப்பரில் வரணும்னு நினச்சாலும் எல்லாம் சுடுகாட்டுக்கு போடி இந்த உடம்புக்காக தான் நீ செய்கிற. உடலுக்குள் இருக்கிற உத்தமனுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கணுன்னாக்கா நீ உன்னுடைய ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் த ஃபெட்டர்ஸ் ஆஃப் த ஜெயில்ஸ் ஆஃப் த பாடி. அது தெரிஞ்சதுன்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன், நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் புளியாமரத்து பூந்தில் ஆழ்வார் திருநகரில் போய் உட்காந்துட்டார் தவத்தில். ராமரை தேடி மதுரை கவி ஆழ்வாருங்கிறவர் அயோத்திக்கு போகிறாரு. அயோத்தியில் ராமர் சொல்கிறார், நான் இங்கே இல்லை, நான் இருக்கிற இடத்த ஒரு ஜோதி உனக்கு வழிகாட்டும், அது பின்னால் வா காட்டுறேன்னு. அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து வர்றாரு. எங்கள் அயோத்தி உத்தரப்பிரதேசத்துலேருந்து அது கடைசியில் நம்ம ஊர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநகரில் புளியமரத்து பொந்துக்குள்ளே போய் நிற்கிது. அது என்னடா ராமர் நான் இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உள்ளே எட்டி பார்த்தா இவர் தவத்தில் உட்காந்துருக்காரு. இந்த பையன் விளையாடுறான்னா
ஏன்னா கண்ண முடியும் உட்காந்துருக்காரு இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன கல் எடுத்து அந்த உடம்பு மேலே போடுறாரு. அது அசையுது, ஓ உயிரோடு தான் இருக்கான். சரி இவன் லூஸா இல்லை நிஜமாகவே ஞானி தானா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக ஒரு கேள்வி கேட்குறார். செத்ததின் வயிற்றில் சிறிது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது சாகிறது. யாராக இருந்தாலும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும். எரிச்சாலையும் பொச்சாலையும் சுடுகாட்டுக்கு போய் தான் ஆகணும். இப்போ செத்த அதின் இந்த உடம்புக்குள்ளே வயிற்றில்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே சிறியது அப்படின்னா ஆத்மா ஜோதி அது இருந்தால் எதை சாப்பிடும், எங்கே கிடக்கும்? உள்ளிருந்து குரல் அத்தை தின்னும் அங்கே கிடக்கும் அப்படின்னா அந்த உடம்பு தான் சாப்பிடும், அங்கே தான் கிடக்கும் அப்படிங்கிறான். அதனால் நீங்கள் ஒரு குழந்தை பிறக்கிற போது பாருங்கள், பால்வடியும் முகத்தோடு ஜம்முன்னு இருக்கும். அது வயசாக ஆக ஆக அது 30 வயசு 40 வயசு 50 வயசுக்குன்னு இந்த செல் இருக்கு இல்லையா, இதை தான் அது சாப்பிடுது. உள்ளுகிற அந்த ஆத்ம ஜோதி இந்த உடம்பு சாப்பிட்றது இல்லையா, அதுக்கு தான் முதுமைன்னு பேர். யூ கெட் தி ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங். வயசாகிறதுக்கு காரணம் இதுதான். அந்த ஆத்மா தான் உங்கள் உடம்பை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கிற போது உங்களுக்கு ஆத்மா வேறு சரீரம் வேறுன்னு தெரியும். நீங்கள் சரீரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆத்மாவை பற்றி உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா யூ ஆர் மிஸ்டேக்கிங் யுவர் பாடி டு பி தி சோல். இட் இஸ் நாட். ஸோ ஆத்மா வேற பிரியணும், சரீரம் வேற பிரியணும். அப்போ தான் நான் பேசிகிட்டு இருக்கிற பாஷை உங்களுக்கு புரியும். ஆத்மா தனியாக பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, தென் யூ ஹவ் அன்லிமிட்டெட் ஃப்ரீடம். இங்கேருந்து அமெரிக்கா போகலாம், அர்ஜென்டினா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், எங்கே வேணால் போகலாம். இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நீ உனக்கு ஏரோப்ளேனு, ரயில் டிக்கெட்டு, அது இது கையில் காசு எல்லாம் வேணும். ஆத்மானவன் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். சும்மா உடம்பை கடத்திட்டா போகிறோம். பெட்டில் உடம்புலேருந்து ஆத்மாவை பிரிச்சுட்டு நீ யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறியோ, எங்கே போகணுன்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் சுற்றிட்டும் உடம்புக்குள்ளே திருப்பி வந்து உட்காந்துக்கலாம். இதெல்லாம் ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்நிலைகளுக்கு போகிற போது தான் புரியும். இப்போ நாம் சொன்னால் இது ஏதோ பாலநாகம்மா விக்ரமாதித்தன் கதை மாதிரி தான் இருக்கும். அனுபவம், அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. அவங்கவுங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். Question from Nagarkovil Priya. Dear Baba, how will we know whether our spiritual experiences are real or if they are just a figment of overactive imagination because we are thinking of God for most of the times? First of all, we need not convince anyone. நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன், எக்ஸசைஸில் இருக்கேன்ட்டு மற்றவனை கன்வின்ஸ் பண்ணணும்னு நீ ஏன்னு நினைக்கிற இல்லையா? செத்தாரை போல் திரி தான் ஆன்மீகன்றேன். அப்போ வாழ்கிற காலத்திலேயே நீ அப்ரிசியேஷனையும் பார்க்காத, புகழ் ஈகழ் ரெண்டையும் தாண்டி வரணும். ஸோ டோன்ட் பாதர் டு ப்ரூவ் டு அதர்ஸ் தட் ஹோலியர் தேன் தவ் ஆட்டிடியூடுன்னுவாங்க. நான் உன்னை விட கொஞ்சம் எக்ஸசிக்காக இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் ஸ்பிரிச்சுவலான்ற அந்த பாவனையிலேருந்து வெளியே வந்தது. அவனை மதிச்சாருன்னா மதிக்காக்கிட்டே இருந்தான். இங்கே காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலை கட்டினா ராஜா. கும்பாபிஷேகத்துக்கு சொன்னபோது கடவுள் கனவுல சொன்னார், நான் அந்த டேட்டுக்கு வர முடியாது, நீ டேட்டை மாற்றிக்கோ, நான் வேறு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒத்துக்கிட்டேன்றாரு. எனக்கு புரியல, நம்ம நாட்டில் இன்னொரு கோயில் சிவபெருமான் நம்ம கோயிலுக்கு வராமல் அங்கே போகிறாரான்ட்டு ஒருத்தர்கள் அனுப்பிச்சு பார்க்க சொல்கிறோம். ஒரு சிப்பாய் போய் கேட்குறான், மரத்தடியில் ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆள் உட்காந்து இருக்கிறான், பூசலார் நாயனார்னு பேர். ஏங்க இந்த ஏரியாவில் ஏதாவது புதுசாக கோயில் கட்டி இன்றைக்கி கும்பாபிஷேகமாமே அப்படின்னு. அந்த பயிற்சிக்காரன் அப்படியா சொன்னான். சரி என்ன சொல்கிறீங்க? நான் தான் அது, நான் பொழுது போகாத பரதேசி மரத்தடியில் உட்காந்துட்டு ஒரு நாள் கடைக்கால் தோணினேன், ஒரு நாள் இது ஃபவுண்டேஷன் பண்ணேன், அது பண்ண இது பண்ணேன், இன்றைக்கி கும்பாபிஷேகம் வந்துடுன்னு சொல்லிட்டேன், அதை போய் சீரதை எடுத்துட்டு சாமி வரேன்னு சொல்லிட்டானான்னாரு. அதுவும் சாமின்னு கூட சொல்லலை, அந்த பயிற்சிக்காரன். அது ஒரு லெவல். அது சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார், அவர் சிவபெருமான முதல் சொன்ன வார்த்தை என்னென்னா பைத்தியக்காரர் தான், பித்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் சிவனே சொல்கிறார், பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுக அப்படிங்கிறார். அந்த மாதிரி பல்லவ மன்னன் கட்டிய கைலாசநாதர் கோயிலுக்கு அப்புறமா வர்றேன்னு சொல்லிட்டு மனக்கோயில் கட்டினான் இல்லையா, அவனுடைய கோயிலுக்கு தான் கடவுள் முதல்ல வர்றேன்னு சொன்னார். அதனால் ஃபர்ஸ்ட் டோன்ட் crave for recognition if you are a seeker. 2, always understand that every move of you, every thought of you is being noticed by the spirit. That spirit is not noticing you from up, it is noticing from inside. மனதானே, மனதில் நின்ற கருத்தானே, மனத்தகத்தான்.
ஸோ உள்ளே உட்காந்துன்னு இருக்கான், அவனுக்கு தெரியாமல் நீ என்ன பண்ணிட்டு முடியும்? ஏன்னா எல்லாம் அவனுக்கு தெரியும். நீ அவனை நினச்சா தெரியும், சிரிச்சா தெரியும், அழுதா தெரியும், எவ்ரி திங் ஹி நோஸ். இது அடுத்த பாஷை நீ தெரிஞ்சிக்க வேண்டியது. எங்கேயோ போய் அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ண வேண்டியதில்லை. உனக்குள்ளேயே உன்னுடைய எல்லா உணர்வுகளையும் அவன் அறிவான். அந்தரங்கம் எல்லாம் அறிவான், அந்தரங்கன் 2 வரி. அந்தரங்கம் எல்லாம் அறிவான் இந்தரங்கன், அருள் தர மண்ணடியில் அமர்ந்த பாண்டுரங்கன். அந்தரங்கம் எல்லாம் அறிவான் இந்தரங்கன். அப்போ கடவுள் நமக்குள்ளேயே இருக்கான், நம்ம நினச்சா தெரியும். நம்ம கூவி அழைத்தால் நம்மகிட்ட நிறைய பாட்டுக்குது. கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான், பரம் குன்றமீறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். இது ஒரு பாட்டா. இன்னொன்று மனமே ஆலயம். மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடுமே பேரின்பமே, முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை. மனமே நீ மறவாது, மனமே நீ மறவாதே, எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மடாதே, கணமேனும் துதியாது இராதே, காலம் போனால் திரும்ப வராதே. எல்லாம் இருக்குது நம்மகிட்டே இருக்குது. சம்ரஷ்ணாலேயே பாட்டெலாம் இருக்குது. நாங்கள்லாம் மோன் கைலாஷ் யாத்திரெல்லாம் போகிற போது குஜராத்திலேருந்து வருவாங்க. குஜராத்திலேருந்து தான் நிறைய பேர் கைலாஷ் யாத்திரை வருவாங்க. அப்புறம் பெங்கால், அதுக்கப்புறம் கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் தான் மெட்ராஸ்லேருந்து ஜாஸ்தி பேர் போகிறது இல்லை. ஸோ அவங்கெல்லாம் ஒரு பாட்டு போடுவாங்க, கோன் கஹத்தாயே பகவான் சுந்தா நஹி. யாரா சொன்னது? கடவுள் நீ கும்பிட்டியானாக்கா காதில் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க. யார் சொன்னது கடவுள் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு? யார் சொன்னது கடவுள் தூங்க மாட்டான்னு சொல்லிட்டு? சொல்லுங்கள். அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம். அதனுடைய டிரான்ஸ்லேஷன். ஒரிஜினல் சாங் ஹிந்தி. रामनारायणं जानकी वल्लभं कौन कहता है भगवान आते नहीं. கடவுள் வர்றதில்லைன்னு யார் சொன்னாங்க? तुम मीरा के जैसे बुलाते नहीं. மீரா எப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கண்ணான் கதறினாலோ அந்த மாதிரி உனக்கு அழ தெரியல. कौन कहता है भगवान खाते नहीं. யாரா சொன்னது கடவுள் சாப்பிட மாட்டாருன்னு சொல்லிட்டு? बेर शबरी के जैसे खिलाते नहीं. சபரி என்ன பண்ணா? அவகிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்கறது கடவுளுக்கு. ஆனால் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்ல பழத்தெல்லாம் எச்ச பழத்தை கொடுத்தா. அது கூட அன்பினால் கொழுக்கப்பட்டதுனால அவன் வாங்கினானா இல்லையா? கண்ணப்ப நாயனார் மட்டன் வச்சானா, அதை கூட சாமி வாங்கிக்கினாரா இல்லையா? ராமர் இருக்கார், அவர்கிட்ட குகன் என்ற ஓடக்காரன் போய் தேனும் மீன் கொண்டாந்து கொடுக்குறான். எல்லோரும் சொல்கிறாங்க, அவர் சாமி ஆகிட்டு காட்டுக்கு வந்துக்கிறாரு, இப்போ போய் நீ மீனெல்லாம் கொண்டாடுறியன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறிய துடிக்கும் அறிவு, அவனுடைய அன்பெல்லாம் என்னை அறிய விரும்புகிற அன்பு. ஆனால் அவன் ஆஃபர் பண்ணுறான், சாப்பிட்றது சாப்பிடாது என் விஷயம், அதை பற்றி உனக்கு என்ன அப்படின்னாரு கடவுள். कौन कहता है भगवान सोते नहीं. கடவுள் தூங்குறது இல்லைன்னு உனக்கு யார் சொன்னாங்க? माँ यशोदा के जैसे सुलाते नहीं. யசோதை மாதிரி அன்பா உனக்கு கிருஷ்ணரை தூங்க வைக்க தெரியல. कौन कहता है भगवान नाचते नहीं. கடவுள் டான்ஸ் ஆட மாட்டாருன்னு உனக்கு யார் சொன்னாங்க? गोपियों की तरह तुम नचाते नहीं. கோபிகைகள் எல்லாம் கிருஷ்ணரை எப்படி கொண்டாடி டான்ஸ் ஆட வச்சாங்களோ அந்த மாதிரி உனக்கு தெரியல. नाम जपते चलो काम करते चलो. உலகத்தில் உன் கடமைகள் என்ன இருக்கோ அதை செஞ்சுக்கினே இரு. ஆனால் அதுக்கு நடுவில் கடவுளுடைய பேரை உச்சரிச்சுக்கிட்டே இரு. நாம் ஜபத்தே செலவு, நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு, உன் கடமைகளை செஞ்சுக்கிட்டே இரு.
हर समय कृष्ण का ध्यान करते चलो. எப்பயும் கிருஷ்ணனை நினச்சிக்கிட்டே இருக்கு. இதே பாட்டை நாம் சம்ரஷ்ணால உல்ட்டா பண்ணோம். இறைவன் வரமாட்டானோ கோவியழைத்தால் இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால் உதயமாகி மறையும் கதிரெதையும் கேட்டதா ஊற்றும் மழையும் காற்றும் ஏதும் எதிர்பார்த்ததா நதி பெருகி வளம் தரவை நன்றி கேட்டதா நானிலம் தானமை தாங்க விலை கேட்டதா இறைவன் வரமாட்டானோ. நிறைய பாட்டு ஆன்மீகத்தில் இந்த விஷயத்துக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. நமக்கு புரியல. இப்போ கடவுளுடைய வர்ணனைக்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை குதா அப்படின்வாங்க, குதா ஆஃபீஸ்ன்னுவாங்க, குதா ஆஃபீஸ்ன்னுவாங்க. அப்படின்னா என்ன? தானாக வருபவன். அது குத் என்றால் தானாக வருபவன், குத் வருகிறவன். அதனால்தான் இது எல்லாமே நீ கூப்பிட்டாக்கா வருவான், அவன் கடவுள் வருவான். ஆனால் உனக்கு அந்த குழைவு இருக்கணும். கடவுளை அழுதால் உன்னை பெறலாமேன்ட்டு ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து அழகராவ் என்று அரற்றி நாக்கது குளற மம்மின் உலகியலில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டேன்னாங்க. அந்த அளவுக்கு இன்டாக்சிகேட்டடாக கடவுளை தேடுகிறதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை. அந்த மாதிரி தேடினா கரிகாலத்துலேயும் கிடைக்கும், ஒன்றும் ப்ராப்ளமெல்லாம் கிடையாது. என்னுடைய ஆன்மீக அனுபவங்களே அழகியில் தான் ஆரம்பிச்சது. 26 ஜனவரி 1984 ரத்னகிரியில் இந்த அபிஷேகம். அப்போ நான் 1 hour அழுதுகிட்டே இருந்தேன் சாமிக்கிட்ட. எதுக்கு அழுறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. அன்றைக்கி என்னுடைய அபிஷேகம். அவர் சொன்னார் 26 ஜனவரி எப்பயும் லீவ் இருக்கும், அதனால் அந்த டேட்டை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணார். கோயில், அவர், நான் 3 பேர் சேர்ந்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். அப்போ அவர் என்னையே பார்த்துனது எழுதினார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும்னார். பிஃபோர் திஸ் ஜனவரி ஏண்ட்ஸு வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வந்துடும்னார். அப்போ தான் நான் முதல்ல 1 hour அழுதேன். அன்றைக்கி வீட்டில் வந்து படுத்துன்னு இருக்கேன். படுத்துன்னு இருக்கிற போது தான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத்து வந்தது. ராகவேந்தர் வர்றது, எல்றான்றதும், பணத்தை பாடுறது, என் உடம்பு என்னுடைய ஜோதியை விட்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் அந்த இதுக்கு. அதுக்கப்புறம் ஒட்டவே இல்லை மனசு எல்லாத்துலேயும். எப்போ பாரு அதுன்னு உட்காந்துருப்பேன், சிங்கம் மாதிரி கத்துவேன். அந்த பால் 10 அடி போய் தள்ளி விழுவோம், உடம்புல ஒன்றும் அடியே படாது. இப்படியெல்லாம் பலவிதமான அனுபவங்கள், ஒரு எக்ஸ்ட்ரசிக் லெவல் வந்தது. ஒரு சாதாரண நிலையில் இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா? ஒரு அழுக வந்தாவே கர்ச்சீஃப் வச்சு இப்படி துவச்சின்னா அப்படி துவச்சின்னு மற்றவங்க நம்ம அழுறது பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம். இந்த சிரிப்பு ஒன்று தான் நம்ம எல்லாருக்கூடையும் கக்கப்புக்கான்னு சிரிப்போம். இந்த அழுக வர்ற போது இப்படி மூஞ்சியை திருப்பிக்கும், அப்படி திருச்சிக்கும், என்னென்னமோ பண்ணுவோம். அதனால் யாருக்கு இந்த அழுக நிஜமாக வருதோ அழக்கற்றுக்கொள், தொழக்கற்றுக்கொள். அழுதல் தான் தொழுதல். இந்த அனுபவங்கள் வர வர என்ன ஆகுதுன்னா, நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக அப்படிங்கிறது. மனசு ஆசைகளாலும் அகம்பாவத்தினாலும் ஒரு கனமான கல் மாதிரி இருக்கு. அப்போ அந்த கனமாக இருக்கக்கூடிய நெஞ்ச கனகல் உருகுவதற்காக, நெகிழ்ந்து உருகுவதற்காக நான் முருகனிடத்தில் தஞ்சத்தை கேட்டு இந்த கந்தர் அனுபூதியை பாடுகிறேன் அப்படின்னு தான் அருகிநாதர் நினைப்பார். அப்போ நம்முடைய ப்ராப்ளமே என்ன? ஃபால்ஸ் ஈகோ. கடவுளுக்காக கூட அழுறதுக்கு நமக்கு ஒரு அகங்காரம் தான் தடையாக இருக்குது. அதனால் அதிலிருந்து நாம் என்றைக்கு பிரேக் பண்ணுறோமோ, இந்த நெஞ்சம் கனமாகிய கல்லாக இருக்கு இல்லையா, அதை மெல்ட் பண்ண வைக்கிறோமோ, அதுக்கப்புறம் ப்ராப்ளமே இல்லை. ஊ ஆர் தே, மற்றவங்க யார் உன்னை பற்றி என்ன நினச்சா உனக்கு என்ன போச்சு? அவங்க என்ன நினைப்பாங்க, நீ ஏன் நினைக்கிற? ஒன்றும் கடவுளே நினைக்கிறேன்ல, நினச்சிட்டு போயிட்டே இரு. ஓகேவா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் தானாக அனுபவம் அது. அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. உனக்கு தான் அந்த அனுபவம் வரும். இது வாசித்து காணோனாதது. புக்கில் படித்து போட்டுலாம் இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உனக்காக வரணும். இந்த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும்ன்ட்டு. அதனால் யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ், and the experience will take you to a higher level of emotion which is called ecstasy. எக்ஸ்ட்ரஸிக்கு கொண்டு போகணும். இதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று சேத்திராடனும் போகிறது, நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு மைண்டு ஃபோக்கஸ் ஆகிட்டே வரும் கடவுள்கிட்ட.
வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் இனத்தகத்தான். உனக்கு பாட தெரிஞ்சாக்கா அழகாக கடவுளை நினச்சி பாட ஆரம்பிச்சுனே இரு. அதில் உன்னுடைய ஹார்ட் கொஞ்சம் அப்படி மெல்லு ஆகிட்டே போகும். ஸோ இதெல்லாம் தான் வழிமுறைகள். புண்ணிய நதிகளில் போகிறது, மகான்களை பார்க்கறது, பக்தர்கள் ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படிங்கிற மாதிரி பக்தர்களுடைய குழுவத்தில் இருக்குது. இந்த தண்ணி பாட்டி சீட்டாடுறவங்ககிட்ட உட்காந்துருந்தேன்னா உன் மைண்ட் வேறு மாதிரி போகும். பக்தியில் இருக்கிறவனை பார்த்தாக்கா உனக்கு ஒரு மைண்ட் ஃபோக்கஸ் வரும். அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, நம்ம இன்னும் கூட சீரியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. யாத்திரைகள் செல்வது இதெல்லாம் படிநிலைகள். நம்ம எதுவுமே புதுசு இல்லை. நம்ம பெரியவங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒன்று ஒரு சோம்பேறித்தனம், நம்ம லௌகீகத்தை பெருசாக நினச்சிட்டு இருக்கோம், இல்லை நம்மக்கிட்ட காசு இல்லையேன்னு நினச்சிக்கிறோம். உன்னுடைய நோக்கம் நிஜமாகவே கடவுளாக இருந்துச்சுனாக்கா நீ இந்தியா முழுக்க பாத யாத்திரையாகவே போகலாம். காஞ்சி மகாபெரியவர் மாதிரி மடாதிபதி எல்லா வசதியும் இருந்தவரே ஒவ்வொரு ஊராக நடந்து நடந்து தானே போனார். எங்கெல்லாம் குளிக்கணுமோ குளித்தார். 4 திராட்சை சாப்பிட்டுன்னு இருந்தார். பிக்ஷா வந்தணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு சுற்றிக்கின்னு இருந்தார். 30-40 வருஷம்லாம் சுற்றின்னு இருந்தாங்க அவங்கெல்லாம், இல்லையா? அப்போ நீ ஏன் வசதிகள் எதிர்பார்க்குற? நீ எங்கிட்ட வா, நான் உனக்கு ஐடியாலாம் கொடுக்குறேன். எங்கெல்லாம் தங்கறதுக்கு இடம் கிடைக்கும், எங்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க, நல்ல சாப்பாடெல்லாம் போடுவாங்க. நிறைய கோயில்களில் போடுவாங்க. எஸ்பெஷலி கர்நாடகாவில் எல்லா கோயிலையும் சாப்பாடு போடுவாங்க. ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. கிகே சுப்ரமணியா, தர்மஸ்தலா, உடுப்பி, கொல்லூர் மூகாம்பிகா, கோகர்ணம் எல்லா இடத்துலையுமே சாப்பாடு கிடைக்கும். ஆந்திராவில் சில இடங்கள் இருக்குது, இப்போ போடுறாங்க. அன்னவரத்தில் போடுறாங்க, சிம்மாச்சலத்தில் போடுறாங்க. இந்த இடம் நீ சித்தூர் திருப்பதிக்கு போகிற வழியில் ஒரு பாண்டிச்சேரியில் இருந்த ஒரு பெரிய மகான் வெங்கண்ணாவா ஏதோ பேர் அவருக்கு, அவருடைய இடத்துல டேபிள் மேலே இலை போட்டு உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. நிறைய இடங்கள் இருக்குது. இன்றைக்கி சாப்பாடு போடுறதுக்கு இடம் இல்லாமல் இல்லை, எல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், வடநாட்டில் உனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ ஹரித்வார் ரிஷிகேஷ் மாதிரி இடத்துக்கு போயிட்டேனாக்கா அங்கே மணி அடிச்சா சாப்பாடு. காத்தால 6 மணிக்கு டீ காப்பி வச்சுருவாங்க, நீ எடுத்து குடிச்சிக்கலாம். ஒரு 8 மணிக்கு ஒரு ஆலு போகா ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு 2 சப்பாத்தி இல்லை 3 சப்பாத்தி, ஒரு காய், ஒரு தால், ஒரு கிச்சடி இல்லை ரைஸ் கொடுப்பாங்க. ஒரு கிளாஸ் மோர் கொடுப்பாங்க. 4 மணிக்கு டீ கொடுப்பாங்க. 6-7 மணிக்கு திருப்பியும் சப்பாத்தி சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. நீ எனக்கு தனியாக சமைச்சிக்கணுன்னாக்கா கீதா மந்திர் மாதிரி சில இடங்கள் இருக்குது. நானக்குட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனீங்கன்னாக்கா அவங்க உனக்கு ஸ்டவ்வு, பாத்திரம் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு நீ உனக்கு வேண்டிய மாதிரி அவங்களே ரேஷன் கொடுத்துருவாங்க. அதை வச்சு சமைச்சு சாப்பிட்லாம். ஒரு 10 வருஷம் நீ ஹரித்வார் ரிஷிகேஷில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா முனிசிபாலிட்டியில் கங்கைக்கரை ஓரமாக அவங்க ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு குடிசை டைல்ஸ் எல்லாம் போட்ட ஒரு ஷெட்டு கொடுப்பாங்க. ஸோ நீ கங்கையில் ஜாலியாக பார்த்துக்கிட்டு அங்கே ஆசிரமத்துலேருந்து கொண்டாந்து வச்சு சமைச்சு சாப்பிட்டு உட்காந்துன்னே இருக்கலாம். பஸ்ஸில் டிக்கெட் வாங்க மாட்டாங்க, போட்டில் டிக்கெட் வாங்க மாட்டாங்க, ரயிலில் டிக்கெட் வாங்க மாட்டாங்க. யாரும் உங்களை தப்பாகவே நினைக்கிறது இல்லை. வடநாட்டிலலாம் அந்த அளவுக்கு தானமும் தர்மமும் ஓங்கிட்டே இருக்குது. ஸோ மக்களுக்கு நிஜமாகவே கடவுள் தான் வேணும், இன்றைக்கி இந்த லௌகிகம் வேணான்னா பிசம் ஓடிப்பிடுது. சும்மா இங்கே உட்காந்துன்னுட்டு இந்த 10 ரூபாய் சம்பளத்துக்காக கண்டவங்ககிட்ட திட்டு வாங்கின்னு செல்யூட் அடிச்சுன்னுட்டு வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு கெயின் வித் ஆல் திஸ் லௌகிக விருத்தி? சாப்பிட்டோமா, சாணி போட்டோமா, துணி துவைச்சின்னு உட்காந்துருந்தோமா, இல்லை இதுலேயே டைமெல்லாம் வேஸ்ட் ஆகி போகுது. இதெல்லாம் பண்ணாத, ஓடிப்போ. தேடி சோறு நிதம் தின்று எங்கே போய் சாப்பாடு கிடைக்கணும் அறியுது. பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி ஊர்கதெல்லாம் பேசின்னு இருக்கிறது. மனம் வாடி துன்பமிக உழன்று மனசுக்குள்ளே நமக்கு 1000 கஷ்டங்களை வெளியே காட்ட முடியல நம்மளால். பிறர் வாட பல செயல்கள் செய்து மற்றவங்க கஷ்டத்துக்கும் நம்ம காரணமாயிடுறோம். வேடிக்கை மனிதனாக சத்து போகிறவங்க இவங்க தான் வாழ்க்கை. அதனால் நீ நிஜமாகவே ஆன்மீகம்தான் உனக்கு நோக்கம், கடவுளை தான் நீ அடையணும்னு நினைக்கிறேன்னா ஓடிப்போ. விவேகானந்தர் மாதிரி ஒரு ஆள் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போகிறாரு. 3 பேர் போகிறாங்க ராமகிருஷ்ணர். ஒரு ஆள் போன உடனே எனக்கு கடவுளை அடையணுன்றார். அவர் சொல்கிறார், திராட்சை சாப்பிடு, பகவத்கீதை படினார். இவன் எவ்வளோ திராட்சை சாப்பிட்ணும், எவ்வளோ வேலை சாப்பிட்ணுன்னா, ராமகிருஷ்ணன் சுட்டுப்பட கூட கடவுள் கிடைக்காது போடான்னாரு. என்னங்க அப்படின்னா, நான் பகவத்கீதை படினேன், எத்தனை தடவை படிக்கணும், எந்த சாப்டர் படிக்கணும், அதை கேட்காம திராட்சை சாப்பிட்றதுலாம் உன் ப்ரியாரிட்டி இருக்குது, அதனால் உனக்கு கடவுள் கிடைக்காது போனார். அடுத்த ஆள் போனான். அவன் தலையை பூக்கி தண்ணியில் அப்படியே அமுக்குனார். வெளியே வந்தான். 2 நிமிஷத்துக்கு முன்னால் என்ன நினச்சேன்னு,
என் தலை எப்போ வெளியே வரும்னு நினச்சேன் நான். அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு நினைப்பே இல்லாத போது நீ என்கிட்ட வா, நான் உனக்கு கடவுளை காட்டுறேன்னு. ஒரு ஏகாகிரமான ஒரு வைராக்கியம், ஞான தேடுதல், திட வைராக்கியம் இருந்தால் வான்னு. நரேந்திரன் போனான், அவன் தான் பிற்காலத்தில் விவேகானந்தன். காட்ட முடியும் அப்படின்னா இப்படி தொட்டார். அவருக்கு அந்த எக்ஸ்டசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் 1 hour கழித்து, நீ கேட்டதை நான் புதுட்டேன், உன்னால் இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கும் ஏதோ வேலை ஆகணும், அதனால் இந்த அனுபவம் உனக்கு அவ்வளோதான். ஐ எம் லாக்கிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை நீ இதிலே உட்காந்துரு, அதனால் ஐ எம் லாக்கிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் தான் இந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும், அது வரைக்கும் யுவர் அ நார்மல் பர்சன்ன்றது. ஸோ அந்த அனுபவங்களை அடைந்த நரேந்திரன் பிற்காலத்தில் விவேகானந்தனாகி கடைசியில் சாகிறதுக்கு 3 நாள் வரைக்கும் அவருக்கு இந்த அனுபவம் கிடைக்கவே இல்லை. இப்படியே தான் சுற்றிக்கின்னு இருந்தார் அந்த ஆள். Question from Govindan sir. காஞ்சி பெரியவரிடம் இந்த மனநலம் குன்றிய குழந்தையை தந்து இறைவன் ஏன் எங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தான் என்று அந்த குழந்தையின் பெற்றோர் வருத்தத்துடன் கண் கலங்கிய போது, எத்தனையோ ஆண்டுகளாய் தவமிருந்து எந்தவித தேவைகளும் இல்லாத நிலையை அடைகிற ஒரு மகானைப் போல அந்த குழந்தை பிறக்கும் போதே தேவைகள் அற்ற நிலையில் பிறந்திருக்கிறது. அதை எண்ணி நீங்கள் ஏன் கலக்கமடைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தாங்களோ தேவைகள் அற்றவன் வழிபடப்படுகிறான் என்று கூறுகிறீர்கள். அப்படியானால் தேவைகள் அற்ற நிலையில் பிறக்கும் மனநலம் குன்றிய குழந்தைகளின் ஆத்மா வழிபாட்டுக்கு உரியதா? பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன். பார்ப்பான்னா யாரு? ஞானத்தை தேடுகிறவன், பார்க்கிறவன், பிஹோல்டர். அகத்திலேன்னா அவனுக்குள்ள பால் பசு 5 உண்டு, மெய்வாய் கண்மூக்கு செவி. இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி 5மே அவனுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் கடவுள் கொடுக்குறாரு. லாஜிக் 1. லாஜிக் 2, சில பேர் கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, சில பேர் ஊமையாக பிறக்கிறாங்க, சில பேர் செவிடாக பிறக்கிறாங்க. அதை யோசனை பண்ணிக்கிட்டே வா. அது உன்னை பொறுத்து மாத்திரம் ஏதோ ஒரு டிஃபார்மிட்டி, அது ஒரு டிஃபார்மிட்டி. இப்போ பரமாச்சாரியார் மாதிரி இருக்கிறவங்ககிட்ட யாராவது போய் அது சரியில்லை சரியா இல்லைங்கிற போது அவங்கக்கிட்ட இப்படின்னுவார். அவங்க போன உடனே, வாய் இருந்தால் தானே ரொம்பலாம் வளர்த்துக்கிறோம், வாய் பேசாமல் தான் நல்லது தானே, ஒரு ஜென்மாவுடைய கர்மா ஒழிஞ்சது அப்படின்வார். அப்போது எது நல்லதோ அதுதான் நடக்கும். பகவத்கீதையோடைய எசன்ஸ் என்ன? எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ உன்னுடைய குருவி மொழியை வச்சுக்கிட்டு இப்படி அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். டோன்ட் ட்ரை டு ஆர்கியூ அண்ட் இன்ட்ராகேட் தி பவர் ஆஃப் காட். எடுத்த மொழியால் சோதிக்க வேண்டாம். ஏன்னா மிக்கு பறந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். உலகம் பூரா இருக்கிற ஜோதியெல்லாம் கடவுள் தான். உலகம் பூரா இருக்கிற ஜோதி நீ கல்லறி பார்த்துக்கின்னு உட்காந்து இருந்தாக்கா முடிகிற வேலையாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த உலகத்தில் நீ எதெல்லாம் பார்க்குறியோ எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு லாஜிக் இருக்கும். அதில் உனக்கு புரியாமல் போகலாம். அதாவது உன்னை பொறுத்து மாத்திரம் வளான்னு ஊருக்காத்து பேசியிருந்தாக்கா அது கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் கர்ஸு. வாய் இல்லைன்னா நீ எவ்வளோ நாளாக முன்னுக்கு வந்துடுவ, வாழ்க்கையில தேவையே இல்லை. இப்போ வாய் இருக்கிறதுனால தான் யாரையோ திட்டுற, தேவையில்லாததெல்லாம் நீ பண்ணிகிட்டே இருக்கிறது இல்லையா. வாய் இல்லைன்னா எந்த ஒம்புமே கிடையாது, சும்மா தான் உட்காந்து இருப்பேன். வேறு எமோஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல். கண்ணுன்னு ஒன்று இருக்குது. இந்த கண்ணை வச்சுன்னு நீ வெறும் கடவுள் கோயிலுக்கு மகான்களையா பார்க்க போகிற? கண்டதெல்லாம் தான் பார்க்க போகிற. அப்போது யூ ஆர் பொல்யூட்டிங் யுவர் செல்ஃப் வித் தி கிஃப்ட் ஆஃப் காட். தேவையில்லாத விஷயம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிற. சரி, கால் கொடுத்துருக்காரு, அதனால் நீ கோயிலாக சுத்தவா போகிற, நதிகளெல்லாம் போய் குளிக்கவா போகிற, இதெல்லாம் நீ எதுவும் பண்ண போகிறது இல்லை. யூ காட் கிவன் கிஃப்ட்ஸ் ஆர் தேர். பார்ப்பான் அகத்தில் பார்ப்பசு பாலை சொரியும், நல்லது தான் செய்யும். கண்ணை வச்சுக்கிட்டு நீ கடவுளெல்லாம் பார்க்கலாம், கடவுள் கோயிலுக்கெல்லாம் போகலாம், வாய் வச்சு கடவுளை பற்றி பாடலாம். ஏன்னா வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் என்னத்தகத்தான். காது வச்சு கடவுளுடைய பாதத்தை கேட்கலாம் இல்லையா. கோயிலாக சுற்றலாம், காலை வச்சுக்கிட்டு கை வச்சுக்கிட்டு தான தர்மம் பண்ணலாம். கைக்கில் பூ கட்டி சாமிக்கு கொடுக்கலாம். எவ்வளோக்குது இந்த உலகத்தில். இதெல்லாம் பண்ணுறோமா? நல்லது தானே இருக்கிறோம் நம்மெல்லாம். இது எதையாவது நம்ம பண்ணுறோமா? எதுவும் பண்ணுறதே இல்லை. அதனால் இது கடவுள் அதில் அளந்து வச்சுருக்கான் வாழன்னுவாங்க. அந்த மாதிரி வச்சதுனால நீ உருப்பட்டுன்னு அர்த்தம்.
ஸோ நெவர் எவர் கொஸ்டின் த ரைட் ஆஃப் காட். எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கும். நம்ம ஏதோ கடவுளோட பெரிய பெனவலண்ட் கிரேஷியஸ் பீப்புள்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு இப்படி ஏன் பண்ணார் இப்படி பண்ணார், நான் கண் தானம் பண்ணுறேன், கால் தானம் பண்ணுறேன், மூக்கு தானம் பண்ணுறேன்றாங்க. அதெல்லாம் நான் ஆதரிக்கிறது இல்லை. ஏன்னா இங்கேருந்து நீ பித்ருலோகத்துக்கு போகிற போது இந்த உலகத்தில் எப்படி இருந்தியோ அப்படியே தான் அங்கே இருப்பேன். இப்போ நீ ஏன் கொடுத்து போய் இங்கே வந்து கையை கொடுத்து விட்டு காலை கொடுத்து விட்டு கண்ணை கொடுத்து விட்டு அங்கே போய் நீ தான் கஷ்டப்பட போகிற. நீ யாருக்கு கொடுத்தியோ அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறான் அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு புரியாததுனால வர்றது. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும், எதுவுமே ராங்காக நடக்காது. ஸோ நீ ஒரு ஹை லெவலுக்கு போனால் நீயும் பரமாச்சாரியர் மாதிரி சொல்லுவேன், நல்லது தானே கண்ணு தெரியலன்னா, நல்லது தானே காது கேட்கலன்னா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் ஏதோ ஒரு பாட்டு இருக்குது, மூக்கே நீ முரலாய். இதெல்லாம் உங்கள் லண்டனில் அவர் கற்றுக் கொடுத்தார்ல. நான் லண்டனில் படிக்கிறதே இல்லை, இங்கே தான் இருக்கேன், எல்லாம் தெரியும் பாரு. தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்கா. எதுக்காக தலை இருக்குன்னா, நமக்கு மேலே ஒரு சாமி இருக்கான் இல்லையா, அவனை கும்பிடுறதுக்காக இருக்கு. தலையே நீ வணங்காய். கண்காள் கான் மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை. உனக்காக அழகால விஷயத்தை குடிச்ச சிவபெருமான் இருக்கான் இல்லையா, அவனை பாரு, அதுக்கு தான் உனக்கு கண்ணு கடிச்சிருக்கு. செவி காழ்கீன் மின்களோ காதுகளை கேளுங்கள். சிவன் எம்மிரை செம்பவள எரி போல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவி காழ்கீன் மின்களோ. மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். நல்ல பாட்டு இது. இந்த பாடியில் பார்ட்ஸ், எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி எதுக்காக உனக்கு கொடுத்துருக்காரு கடவுள்னு, இது யாராவது ஃபாலோ பண்ணி நீ பார்த்துக்கிறியா இந்த பாட்டில் இருக்கிறதால. ஸோ இந்த பாடிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அரிதறிது மானிடர் ஆதல் அரிது, மானிடராக பிறந்த காலையும் கூன் குருடு முசுடெல்லாம் எல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி தேர்ந்துருமே. நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம். தானம்னா என்ன, துட்டு கொடுக்குறதா இல்லை, உனக்கிட்ட படிப்பு இருக்குன்னா அந்த படிப்பை ஒரு 2 ஏழை பசங்களுக்கு கற்றுக் கொடு. டியூஷன் காசு வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அதுதான் வந்து உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு டேலண்ட்டுக்கு நீ யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு டேலண்ட்டுமே ஒரு ஐஸ்வர்யம் தான். அதை நீ ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட எதுவுமே இல்லைன்றியா, பேசாமல் ஒரு கோயிலுக்கு பூ கட்டி கொடு, சாமி துணி வாங்கின்னு போய் துவைச்சி கொடு, கோயிலை பெருக்கு முழுகு. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, இதெல்லாம் தான் தவம். அதனால் ஆல்வேஸ் நீங்கள் இதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஒரு லெக்சர்லாம் எடுக்காமல் நீங்களே அப்படியே ப்ராக்டிஸில் வந்துட்டீங்க இருக்கிறது. அதே மாதிரி பாட தெரிஞ்சவங்க பாடுங்க, ஆட தெரிஞ்சவங்க பாடுங்க. எல்லாத்துக்கும் வழி இருக்கு இல்லையா, இல்லை எல்லாத்துக்கும் வழி இருக்கு. இதுதான் வந்து இது தவம்னா என்ன. தானம்ன்றது பணம் இல்லைன்னு சொன்னேன் நான். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு டேலண்ட்டையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது. எப்பனையும் அர்ப்பணமென வந்து வாழ்கிறது ஒரு வாழ்க்கை இருக்குது. தவம்ன்றது என்ன, உத்த நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை. வாழ்க்கையில் நல்லது கெட்டது எது வந்தாலையும் அதை அனுபவிக்கிறது, அதுதான் தவம். தாடி வச்சுன்னு கோமணம் கட்டின்னு குச்சி வச்சுன்னு போய் காட்டில் உட்கார்றதுக்கு பேர் தவம் கிடையாது. இந்த உலகத்தில் நல்லது கெட்டது நன்றி வரினும் சீதையை வெளியினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லை. ஸோ நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் அனுபவிக்கிற வித்தியை கற்றுக்கோ, அதுதான் தவம்ன்றது. உற்ற நோய் நோன்றல். இதுக்கு நடுவில் உயிருக்கு உருகன் செய்யாமை. முடிஞ்சால் 4 பேருக்கு நல்ல சொல்லு, நல்ல செய், இல்லைன்னா கெட்டது மாத்திரம் பண்ணாத. இட் டசன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு கிவ் சம்திங், அந்த மாதிரி சொல்லவே இல்லை. கெட்டது கொடுக்காதுன்னுது. நல்லது கொடுக்க முடியலன்னா கவலைப்படாது, இல்லைன்னா எங்கேருந்து கொடுத்துட்றேன் நீ மாத்திரம். ஸோ கெட்டது கொடுக்காத. நல்லெண்ண செய்தல் அத்தீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லாற்றுப்படுவும் நெறியும் ஆறும் அதுவே. நீ போகிற வழிக்கு உனக்கு புண்ணியம், உனக்கு வழி எல்லாமே அதுதான் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் தவம் செய்ய முடியும்.
நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமையே தவம் செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் உட்காந்துருந்தீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு உப்புமா கொடுத்தாங்க, பானகம் கொடுத்தாங்க, சாக்லேட் கொடுத்தாங்க, ஏதோ கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்லது தானே. இப்போ அந்த சுசியில் ஏதோ பண்ணி கொண்டாந்தா, ஏதோ ஒரு கேக்கு மாதிரி ஏதோ கொடுத்தா, அது நல்ல விஷயம் தானே. உன்னால் அது கொடுக்க முடியலனாக்கா ஏதோ சாக்லேட் கொண்டாடுறாங்க, நிறைய பேர் பழம் கொண்டாடுறாங்க, நானும் உட்காந்து சாப்பிட்றேன், சாமியாக உட்காந்து சாப்பிட போகுது, வர்றது எல்லாம் உங்கள் கண்ணதிலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிடுறோம். எதுவுமே பெண்டிங் வைக்கிற பழக்கமே கிடையாது. அப்போ நீ ஒரு நல்லது செய்ய ஆரம்பித்தானா அந்த நல்லது தானாக வளரும். ஒரு காக்கா போட்ட ஷிட் இல்லையா, அதில் ஒரு விதை, அந்த விதை அப்படியே ஆலமரமாக மலித்து அதில் ஆயிரக்கணக்கான காக்கா உட்கார்றதுக்கு வழிகாட்டுதான். அதனால் தக்கார் கை பட்டக்கால் தகுதி வாழ்ந்தவர்கள் கையில் தர்மம் போய் சேர்ந்தாக்கா வான் சிறிதாக பேர்த்து விடும், வானம் சிறியதாகவும் இந்த தர்மத்தினுடைய பலன் பெரிதாகவும் மாறிவிடும் அப்படின்னு நாலடியார் சொல்லுது. அதே மாதிரி யாருக்காவது நம்ம ஏதாவது நல்லது செஞ்சால் அதுக்கு உடனே டிவிடெண்ட் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடாது. எந்த காலத்துலேயோ ஒரு தண்ணியை உறிஞ்சி ஒரு தென்னங்கன்று வளர்ந்து தென்னமரமாகி அதில் கொலை கொலையாக உனக்கு இளநியை கொடுத்துனே இருக்குது இல்லையா, எவ்வளோ நல்ல விஷயம் அது. அப்போ நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என்ன வேண்டாம். யாருக்காவது நல்லது பண்ணியானா எப்போ அதுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு நினைக்காத. வளர் தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். தென்னை மரம் காலில் வாங்கின தண்ணியை தலையில் தருது இல்லையா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்போ நீ கெட்டவங்க இல்லைங்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத, அது இயற்கை. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். நெல்லுக்கு தான் தண்ணி விடுறாரு விவசாயி, ஆனால் அது கொஞ்சம் புல் கூட கிடைக்குதான். அந்த மாதிரி நீ நல்லவங்களுக்கு செய்கிறது கெட்டவங்களுக்கு கூட போகும், அதை பற்றி கண்டுக்காத. நல்லார் ஒருவர் உளரேல் சொல்லிட்டோம், எல்லாருக்கும் பெய்யுமல்லன்ற மாதிரி. அப்போ நெல்லுக்கு ஊற்றின நீர் புல்லுக்கு பொசியுமாம். அந்த மாதிரி நீ கவலைப்படாத, நீ பாட்டுக்கு நல்லது பண்ணின்னு போ. அது யாருக்கு போய் சேரணும் வருது, காணே வாலே காணாம் தானே தானேமே லிக்காயின்னுவாங்க. இந்த அரிசி கோதுமை மிட்டாய் யார் சாப்பிட்ணுன்னு கடவுள் தலையில் எழுதி வச்சிருப்பாரு, அவங்களுக்கு போய் சேர்ந்துடும், நீ ஒன்றும் இதை பற்றியெல்லாம் அழட்டிக்காத அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதனால் ஆன்மீகம் என்பது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர்ற ஒரு பாஷை தான். ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றிய சப்ஜெக்ட். ஜியாகிரஃபின்னா எங்கே மழை பெய்யும்னு சொல்கிறது, அந்த மாதிரி இது ஒரு பாஷை. ஆன்மாவை உருப்பட வைக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். அப்போ நம்முடைய அமைப்பில் நம்ம செஞ்சுருக்கிறது எல்லாமே ஆன்மீகம்தான். கோயிலை பெருக்கிறது, ரோடு பெருக்கிறது, செடிங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நரிஷ் பண்ணுறது, நட்டு அதெல்லாம் ஒரு உயிர், அதெல்லாம் ஒவ்வொரு ஆத்மா தான். ஜெகதீஷ் சந்திர போஸ் ஒரு கிரையாஃபோனிக் கேமரா வச்சு கிள்னியனாக்கா வலிக்குது செடிக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் இந்த செடி கொடி எல்லாமே ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுது. அதெல்லாம் நீ தானே வச்சு நீ வளர்ந்துருக்கு இல்லையா, இத்தனை மரம் இத்தனை இது, அதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கிறது. ப்ளஸ் நீ விடுற கார்பன் டை ஆக்சைடு அதை ஆக்சிஜனாக மாற்றி உனக்கே கொடுத்துன்னு இருக்கு இல்லையா. உனக்கு ஃப்ரெஷ் ஏர் ஏன் கிடைக்குது, நீ விட்ட கார்பன் டை ஆக்சைடு அதை கன்வெர்ட் பண்ணி தருது. இதெல்லாம் ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி. அதனால் இந்த அமைப்பை பொறுத்து மாத்திரம் இவ்வளோ சுத்தமாக இருக்குது, இவ்வளோ மரங்க இருக்குது, இவ்வளோ க்ளீனாக இருக்குது, இவ்வளோ கோயிலுங்க இருக்குது, 3 கோயிலில் டெய்லி யாகம் நடக்குது, இதெல்லாம் தான் அலட்டிக்காத ஒரு ஆன்மீகம் செஞ்சுன்னு இருக்கோம். இது ஏதாவது நம்ம இதை பற்றி பப்ளிசைஸு அலட்டிக்கிறது இதெல்லாம் செய்யணுமா, ஒன்றும் இல்லை. நீ யூஸ் பண்ணணும், அது அந்த மைண்ட் செட்டு உனக்கு தான் வரணும். எவ்வளோ யோக்கியமான ஒரு ஆன்மீகத்தை செஞ்சுன்னு இருக்கோம். எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிட்டு ஜனங்கள்லாம் ஒரு நாளைக்கு வருவானுங்க இல்லையா. எங்கே போய் அலைஞ்சிட்டும் கடைசியில் ஒரு நாள் வரணும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே
மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே செககன சேகு தகுதிமி தோதி திமியனாடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலை விசை மேவு பெருமாளே எனது முன்னோடி வரவேணும் வரவேணும். நாகவிந்து கலாதி நமோ நம வேதமந்திர ಸ್ವರೂಪಾ நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி दीपमंगल ज्योति नमो नम तूय अम्बल लीला नमो नम देव कुंजरी नमो नम अरुळताराय वीरलुं पर कोलाल पूजयं कोगलुं जुदयासारमेनियुं वीरमुं गुरु श्रीपाद सेवयुं मरवाद ஏதலம் புகழ் காவேரியார் பிள்ளை சோழமண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூரா ஆதியந்த புலாவாசு பாடிய சேர கொங்குவை காவுன நாடதே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே பெருமாளே. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா